பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். என்று மகாகவி புகழ்ந்து பாடிய இந்த பாடல் வரிகளுக்கு காரண கர்த்தாவாக விளங்கியவர்தான் வ.உ.சி என்று அழைக்கப்படும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். திருநெல்வேலி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் என்ற ஊரில் வழக்கறிஞர் உலகநாதன் பிள்ளை அவர்களுக்கும் பரமாயி அம்மாளுக்கும் மூத்த மகனாக 1872ஆம் ஆண்டு வ.உ.சி என்றும் கப்பலோட்டிய தமிழர் என்றும் இந்திய தாயின் திருமகனாய் வரலாற்றில் இடம்பெற்று இரவா புகழோடு திகழும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை பிறந்தார். தனது பள்ளி பருவத்தை கேல்வில் உயர்நிலை பள்ளி மற்றும் செயின்ட் சேவியர் மேல்நிலை பள்ளியிலும், கல்லூரி படிப்பை திருச்சி சட்டக் கல்லூரியிலும் பயின்று வழக்கறிஞரானார். தான் செய்த வழக்கறிஞர் தொழில் செல்வந்தர்களுக்காக மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களுக்காக இலவசமாக வாதாடினார். சட்டம் பணம் படைத்தோருக்கு மட்டுமல்ல, சமுதாயத்திலே மிக தாழ்ந்த நிலையில் இருப்போருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். 1905ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சியால் நடத்தப்பட்ட வங்காள பிரிவினை இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு காரணியாக அமைந்தது. பல தலைவர்கள் வேறு வேறு தளங்களில் பலவாறு போராடிய போது சுதேசியம் என்ற வலுவான கொள்கையை கையில் எடுத்தார் வ.உ.சி. அவரும் விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவாவும் சேர்ந்து பல போராட்டங்களையும் சுதந்திர விழிப்புணர்வு கூட்டங்களையும் நடத்தினார்கள். பால் கங்காதர் திலக், லாலா லஜ்பத் ராய் போன்ற தேசிய தலைவர்களால் ஊக்குவிக்கப்பட்டு திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் சுதேசி இயக்கத்தை வலுப்படுத்தினார் வ.உ.சி. சென்னையில் அரவிந்தர் மற்றும் பாரதியாரையும் சந்தித்து இந்திய சுதந்திர போராட்டத்திற்கான திட்டங்கள் மற்றும் தேசிய சிந்தனைகள் பற்றி கலந்துரையாடினார். வணிகம் மூலம் நம் இந்திய நாட்டினுள் நுழைந்து நம்மை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார் வ.உ.சி. கப்பலோட்டுவதல்லையா கப்பல், வெள்ளையரையே இந்த நாட்டை விட்டு ஓட்டி விடலாம். உள்நாட்டு வணிகத்தை வளர்ப்பதே இந்திய பொருளாதார முன்னேற்றத்திற்கு அடித்தளம் என்பதை உணர்ந்து 1906ஆம் ஆண்டு சுதேசிய நீராவி கப்பல் கழகத்தை தோற்றுவித்தார். ஒன்று மட்டும் உறுதி, எப்பாடுபட்டேன் தூத்துக்குடி துறைமுகத்தில் நமது சுதேசி கப்பல் பவனி வந்தே தீரும். கடல் வர்த்தகம் முழுவதும் ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் இருக்கும் போது ஒரு தமிழன் அவர்களுக்கு சவால் விட்ட தருணம் அது. எஸ்.எஸ். கேலியோ, எஸ்.எஸ். லாவோ என்ற 2 கப்பல்களை அந்த காலகட்டத்திலேயே பங்கு வர்த்தகம் ஷேர்ஸ், அதாவது இன்றைய பொருளாதார நிபுணர்கள் சொல்லும் கிரௌட் ஃபண்டிங் முறையை ஏறக்குறைய 120 ஆண்டுகளுக்கு முன்பே பயன்படுத்தி வெற்றியும் கண்டார். தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து இலங்கைக்கு வணிகம் செய்ய 2 கப்பல்கள் இந்தியர்களால் இயக்கப்பட்டதை பெருமிதத்தோடு மகாகவி பாரதி இந்தியா பத்திரிகை, பிள்ளைகள் இல்லாமல் தவித்த தாய்க்கு ஒரே சமயத்தில் இரட்டை குழந்தைகள் கிடைத்தால் எப்படி அந்த தாய் மனம் பூரிப்படையுமோ அதுபோல நமது பாரத மாதா மகிழ்ச்சி அடைவாள் என்று வ.உ.சியின் தேசிய சிந்தனையில் பிறந்த கப்பல் வணிகத்தை பாராட்டி எழுதியிருந்தார். தனது சுதேசிய சிந்தனை மூலம் ஆங்கிலேயருக்கு பெரிய அழுத்தத்தை தந்த வ.உ.சி 1908ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி ஆங்கிலேயரால் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்று சிறைப்படுத்தப்பட்டார். சிறையில் பல அடக்குமுறைகளையும் கொடுமைகளையும் அனுபவித்தார் நம் வ.உ.சி. எண்ணெய் தயாரிக்கும் மரசெக்கில் மாடுகளுக்கு பதில் வ.உ.சியை பூட்டி செக்கிலுக்கு செய்து கொடுமைப்படுத்தினார். அள்ளி அள்ளி தானம் செய்த கைகளில் ரத்தம் சிந்த சிந்த வேலை செய்தார். இதனாலேயே அவர் செக்கிழுத்த செம்மல் என்று போற்றப்பட்டார். அவரின் இரட்டை ஆயுள் தண்டனை குறைக்கப்பட்டு 1912ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி விடுதலை செய்யப்பட்டார். விடுதலையான பின்பும் அவரின் சுதந்திர போராட்டங்கள் தொடர்ந்தன. இந்திய அரசியல் சூழலை அறிந்து கொள்ள நாடு முழுவதும் காந்திஜி பயணம் மேற்கொண்டார். அவர் தமிழகத்தில் வ.உ.சியை சந்தித்து அவரது தியாகத்தையும் தேசிய பக்தியையும் பாராட்டினார். வ.உ.சியின் வழக்கறிஞர் உரிமம் ஆங்கிலேயர்களால் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டது. சென்னை நகரத்திற்கு வந்து சிறிய மளிகை கடை நடத்தி தன் குடும்பத்தை காப்பாற்றினார். செல்வந்தராக பிறந்து நாட்டின் சுதந்திரத்திற்காக தன் செல்வத்தை இழந்து வறுமையில் வாடிய வ.உ.சி
இறக்கும் தருவாயிலும் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாமல் மறைகிறோமே என்ற ஏக்கத்துடன் பாரதியின் பாடல்களை கேட்டுக்கொண்டே கண்மூடினார். என்று தணியும் இந்த சுதந்திர தாகம். நம் நாடு வ.உ.சியின் தியாகத்தை போற்றும் வகையில் இந்திய அஞ்சல் துறை வ.உ.சி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு செப்டம்பர் 5, 1972 ஆண்டு ஒரு சிறப்பு தபால் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது. வ.உ.சி அவர்கள் இழுத்த செக்கு இன்றளவும் காட்சிப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர், நாட்டின் சுதந்திரத்திற்காக தன் செல்வங்களை எல்லாம் வாரி வழங்கிய செல்வப் பெருந்தகை, தாய் நாட்டின் விடுதலைக்காக கடைசி மூச்சு வரை போராடிய வ.உ.சி அவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் நமது ஏசிஎஸ் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் டாக்டர் ஏ.சி. சண்முகம் ஐயா அவர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நம் தமிழ் மண்ணா மதுரை மாநகரில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு 140 அடி உயரத்தில் விண்ணை முட்டும் பிரம்மாண்ட சிலை அமைக்கிறார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க திருவுருவச் சிலை அமைக்கும் விழாவில் நமது இந்திய நாட்டின் மேதக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் அடிக்கல் நாட்டி சிறப்பிக்கிறார். இந்திய நாட்டின் கௌரவத்தையும் வலிமையையும் வெள்ளையர்களுக்கு உணர வைத்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு 140 அடி பிரம்மாண்ட சிலை அமைப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையையும் கொள்கிறது ஏசிஎஸ் அறக்கட்டளை.